ஹே காய்ஸ், வியாட் நம்மள டே 1 ஸ்டார்ட் பண்றப்பவே சைக்ளோனால எப்படி பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னு பாப்போமா. சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஹோச்சிமின் சிட்டி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இமிகிரேஷனுக்கு ஒரு பெரிய லைன் இருந்துச்சு. இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 hour நாங்க வெயிட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில போனதுக்கு அப்புறம் எங்களோட கைடு வந்து எல்லாருக்குமே ரெயின் கோட் கொடுத்தாரு. எனக்கு மழை பிடிக்கும் அப்படின்னா நான் ஜாலியா தான் இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நாங்க விசிட் பண்ண வேண்டிய பிளேசஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. லேட் ஆனாலையும் சொல்லலாம், மழைனாலையும் சொல்லலாம். ஒரு கேத்ரிடல் அண்ட் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வெக்கேஷனுக்கு வந்தா இந்த மாதிரி ரெயின் கோட் போட்டு மறைக்க வேண்டியதா போச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல ரெயின் கோட் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு அழகா கிளம்பி வந்து அந்த ட்ரெஸ்க்கு மேல ரெயின் கோட் போடுறது பிடிக்காது அப்படின்னா கீழே பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து வாட்டர் பஸ்ல ரைட் போறது. பிக்கப் பாயிண்ட்ல இருந்து பிக் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஸ்டாப்ல ஒரு 20 to 30 minutes நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பிக்கப் பண்ண பாயிண்ட்ல வந்து நம்ம விட்டுடுவாங்க. சைக்ளோன் அலர்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டேஸ்ல வர பிளானும் ஃபிளாப் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. நைட் ஸ்டார்பக்ஸ்ல டின்னர் சாப்பிட்டது பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் 7-Eleven பபிள் டீ வாங்கிட்டு பக்கத்துல வாக்கிங் ஸ்ட்ரீட் போனா குழந்தைங்க இந்த மாதிரி நெருப்புல விளையாண்டு இருந்துச்சுங்க. அதோட ரூமுக்கு கிளம்பிட்டேன். டே 2 மினி vlogல பார்க்கலாம். பை பை.